ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம டிவி. நேரில் இருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ். ஸோ நேரில் அனைவருக்கும் நம்மளுடைய நம்ம டிவி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய நம்ம டிவிக்கு அளித்து வரும் வேறு அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. ஸோ நேரில் இன்னைக்கு நம்மளோட இந்த எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே சமையல். ஸோ சண்டே சமையல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா சண்டேனாலே ஒரு ஹாலிடே, ஒரு ஜாலி மூட்ல இருப்போம். எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த ரிலாக்ஸேஷன் கூட மேலும் நமக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னாக்கா அன்னைக்கு மதியம் லஞ்ச் தான். ஸோ சண்டே லஞ்சுக்கு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அதுலேயே லஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னாலே நான்வெஜ் அப்படின்னாலே செம்ம ஸ்பெஷல் தான். அதுலேயும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரியாணி. ஸோ பிரியாணின்னு சொல்லும் போதே நம்மளுடைய மனசுலையும் அப்படியே உள்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனர்ஜியே வருது. ஸோ ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பிரியாணிக்கு அவ்வளோ பழகிட்டோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எப்போ எந்த அக்கேஷனில் வேணாலும் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ பிரியாணி லவ்வர்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம இன்னைக்கு சண்டேல வீட்லேயே ஒரு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம்னாக்க அந்த ஒரு சந்தோஷத்துக்கு எக்ஸைட்மெண்ட்டுக்கு அளவே இல்லை. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க அருமையான சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் சும்மாவே சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் வந்து செய்கிற மட்டன் பிரியாணிக்கு நான் வந்து அடிமை. ஸோ ஏன் அப்படின்னாக்க வெளியில் எந்த ஹோட்டல்லையுமே அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணினாக்க ஒரு அளவு கொஞ்சமாக சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பிடலாம், 2 வேளை 3 வேளை ஃபுல்லாகவே சாப்பிடலாம். ஸோ நம்மளுடைய திண்டுக்கல் வேலூர் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, வேறு காரைக்குடி பிரியாணி, எந்த ஊர் பிரியாணிக்கும் வந்து எங்கள் வீட்டு பிரியாணி ஈடாகாது. அதை விட எங்கள் வீட்டு பிரியாணி சூப்பராகவே இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குனாலே சீரக சம்பா ரைஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த சீரக சம்பா ரைஸும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கி வீட்டில் ஹோல்டு பண்ணாமல் அப்பப்போ தேவையான அளவு ஒரு 2 கிலோ 3 கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம தேவையான அளவு அப்பப்போ சமைச்சிக்கிறது. ஏன் அப்படின்னாக்க வாங்கி ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சோம்னாக்க அந்த அரிசியில் சிறு சிறு வண்டுகள் புழுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான வாங்கிக்கிறது. மற்றபடி வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புதினா, மல்லி, சின்ன வெங்காயம், லெமனு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது கூட ஆல்ரெடி வந்துட்டு மட்டனும் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய மட்டன் பிரியாணி இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே மக்களே, இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி கறி கடைக்கு வந்தாச்சு. இது நான் ரெகுலராக கறி வாங்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய என்னோடய ஃபேவரட் கடை. ஸோ எப்போவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கடையில் இப்போது நமக்கு தேவையான ஆட்டுக்கறி வாங்க போகிறேன் மட்டன் பிரியாணிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணினால் தொடக்கறியாக பார்த்து வாங்கிக்கிறேன், அதிக எலும்புகள் இல்லாதது. ஸோ ஒரு மீடியம் சைஸாக பார்த்து வெட்டிக்கிறேன், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸஸாக வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மட்டன் வாங்கிட்டு முன்னாடி கடைக்காரோட குட்டி பையனை பார்க்குறோம். ஸோ 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த இந்த மட்டனை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கிட்டு ஸோ அதை வேக வைக்கிறதுக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் மற்றும் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டும் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் போட்டு அதை பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து நம்ம ஒரு 6 முதல் 7 8 விசில் குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தயாராக வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு ஒரு மீடியமாக அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்ததாக பிரியாணிக்குன்னே பிரத்யேகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு அகலமான பிரியாணி குண்டான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் நெய் தேவையான அளவு, அதாவது நெய் வந்து ஒரு 4 ஸ்பூனு, சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஒரு 150 to 200 ml அளவுக்கு ஊற்றி அது நல்லா எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே அதில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலா அதை வந்து அப்படியே நம்ம அந்த கலவையை வந்து அதில் போட்டு நன்கு அப்படியே வதக்கணும். அப்படியே ஒரு பொன்னிறமாக வணக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளிகளை அதில் அப்படியே போடுறோம். ஸோ தக்காளிகளை போட்டு அதை நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ப்ரிப்பேராக வச்சுருக்கக்கூடிய பிரியாணி தூள் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூளை வந்து நம்ம அதில் போட்டுக்கிறோம். ஸோ அதில் போட்டுட்டு வரமிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூனு போட்டு அப்படியே வணக்கிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக அந்த ஜாதிக்காய் தூள். ஸோ அந்த ஜாதிக்காய் வந்து வாங்கி அதை தூளாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சு அதை வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் அப்படியே கையில் எடுத்து அப்படியே தூவி விட்றோம். அதுக்கப்புறமேட்டு பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சீரகத்தூள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னமோ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழத்தினுடைய சாறு, இந்த மாதிரி வந்து தயிர் கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூனு இதெல்லாமே ஊற்றி நல்லா வந்து அப்படியே கிண்டி விடுறோம். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டு
ஒரு சிம்மில் வச்சு வதக்கணும். ஏன்னா ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்தாக்கா இதெல்லாம் கருகிடும். அப்படி கருக விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வந்து அதை கிண்டி விட்டு நல்லா அப்படியே வதக்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அதை வந்து வேக வச்சு அப்படியே வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமேட்டு என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே தனியாக அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன். ஓகே மக்களே, நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்த எங்க வீட்டு பிரியாணி. ஸோ எங்க வீட்டு பிரியாணி நான் சொன்னது போல ரொம்பவே சூப்பரா, உண்மையாலுமே எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற வகையில இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் இங்க சாப்பிட்டதுல பல ஊர்களில் பல ஹோட்டல்கள்ல நிறைய விருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஒரு சில பிரியாணி ஒரு சில விசேஷங்கள்ல கல்யாண வீடுகள்ல மண்டபத்துல எங்க வீட்டு பிரியாணி டேஸ்ட் வரும். ஸோ அந்த பிரியாணி டேஸ்ட் வர்றதுக்கு காரணம் யாருன்னா எல்லாம் என் மனைவி தான். ஸோ என் மனைவி செய்யக்கூடிய இந்த பிரியாணி தான் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ ஒர்க் இருக்கு, நிறைய மசாலாஸ்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இதுக்காக வச்சிருக்கோம். அப்படி இந்த மசாலா வாங்குறதுக்காகவே என்னை மாசத்துல நிறைய நாள் நிறைய வேலை வாங்குவாப்புல. ஸோ இந்த மசாலா இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க, அந்த மசாலா பிரியாணிக்கான மசாலா ப்ரிப்பரேஷன் வாங்குறதே தனியாக. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்பாத்தி, அந்த மராத்தி முக்கு, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வாங்குறதே ஒரு 1000 ரூபாய் 1500 வரும். அதை தனியாக வாங்க சொல்லி எனக்கு போட்டு நச்சரிசி எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கடையில் போய் மட்டன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மட்டனை தனியாக வந்து ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருந்தோம் நம்ம குக்கரில் வச்சு. அந்த மட்டனை தான் இப்போ வந்து எடுத்து இப்போ நம்ம பிரியாணி குண்டானில் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததுல குண்டானில் போட்டு கிண்டிட்டு இருக்காப்புல. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பர். இந்த பிரியாணினா எப்படிப்பா, நான் எப்போ கேட்டாலுமே பிரியாணி சலிக்காமல் செய்வேன். என்ன காரணம்? பிரியாணி எனக்கு பிடிக்குங்கிறதுனாலயா இல்ல பிரியாணி உனக்கு பிடிக்குங்கிறதுனாலயா? எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிரியாணி பிடிக்கும். ஆனா எப்படின்னு தெரியல, இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் சொன்னேன்னாக்க என் வீட்டுக்கார மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கோவம் கூட வரும் லைட்டா. என்னன்னாக்க நான்வெஜ்ல பிரியாணி, நான்வெஜ், சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, நம்ம இந்த நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு, மட்டன் வகைரா நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் தூள் கிளப்பிடுவாப்புல. வெஜிடேரியன்ல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும் கிராஃப். அதை நான் சில சமயம் உண்மை சொல்லணும்னா வீட்டில் அவ்வளோதான். பார்த்தீங்களா இப்பயே பார்த்தீங்களா லைட்டாக என்னன்னு இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும். ஆனால் பிரியாணி செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது நுணுக்கமாக கவனமாக பார்த்து சூப்பராக செஞ்சிருவாப்புல. இன்னும் நம்ம அந்த பிரியாணியில் இப்போ நம்ம கறியெல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த பிரியாணியில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோம், அதை எப்படிலாம் கலெக்ட் பண்ணி எப்படிலாம் செய்யணுங்கிறத நான் வந்து ப்ரோக்ராமோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மக்களே, நம்மளுடைய நம்ம டிவியை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கோம். அடுத்து அந்த மட்டன் வேக வைக்கும்போது நம்ம வந்து இருந்த தண்ணீரை, அந்த 2 டம்ளர் தண்ணீரை அடுத்து இதில் ஊற்றிட்டு, அதுக்கு அடுத்து வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணீர், அதாவது வந்து இந்த 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 10 டம்ளர் தண்ணீரை கரெக்டாக அளந்து ஊற்றிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து புதினா மல்லித்தழையை போட்டு நல்லா அப்படியே நம்ம ஆஞ்சி அலசி வச்சுருக்கக்கூடிய புதினா மல்லித்தழையை அந்த பிரியாணியில் போட்டு அதை மூடி வச்சு கொஞ்சம் வந்து கொதிக்க விடுறோம். தண்ணீர் நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 15 நிமிடம் ஊறின அரிசியை வந்து சீரக சம்பா அரிசியை இதில் நம்ம இப்போ நம்ம இதில் போடுறோம். நம்ம பிரியாணி குண்டானில் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் சீரக சம்பா அரிசியை நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு, நம்ம இப்போ என்னன்னாக்கா ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ வந்து மீண்டும் உப்பு போடும்போது இந்த அரிசிக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸுக்கும் தேவையான அளவு கொஞ்சம் பார்த்து உப்பு போடணும் மக்களே, கவனமாக. உப்பு அதிகமாக போயிடக்கூடாது, கல் உப்பு தான் போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுறோம், பிரட்டி விடுறோம். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகும். அது வந்து அதுக்கடுத்து வந்துட்டு அதை திருப்பி மீண்டும் மூடி வச்சு கொஞ்சம் அந்த மூடி வச்சு அது வந்து ஒரு அரை வேக்காடு ஓரளவுக்கு வேக விட்டு, இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனு வந்து நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி இந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விட்டுட்டு மீண்டும் வந்து மூடி வச்சு ஒரு 3/4 வேடு வேக விட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு கிண்டி விடுறோம். கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரியாணியுடைய ஃபினிஷிங் டச்சு ஃபைனல் ஒர்க்கு என்னென்னா தம் போட போகிறோம். ஸோ தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விறகடுப்பாக இருந்தால் பிரியாணி குண்டா மேலே வந்துட்டு கறியை வச்சு தம் போடுவோம். நம்ம வந்து வீட்டுக்குள்ளார நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறனால நம்மள்ட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தம் போடுறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தே அந்த இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய அந்த கல்லை ஊற்றி தம் போட்டோம். ஸோ தம் போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் தம் போட்டு முடிச்சதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நமக்கு தேவையான சூப்பரான
நம்ம A1 டிவியின் நம்ம வீட்டு பிரியாணி ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த நம்ம வீட்டு பிரியாணி ரெடி ஆயாச்சு. இது என்னன்னாக்க போட்டு ரொம்ப கிண்டி விடாமல் அழுங்காமல் எடுத்து பார்க்கணும். ஏன்னா பீசஸ் எல்லாமே வந்து இதாகிடும். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுடைய அந்த ஃபேவரட் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம அதுக்கு தேவையான சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா பிரியாணிக்கு கொஞ்சோண்டு சைடிஷ் லைட்டாக அப்படியே சிக்கன் சுக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ தான் அடுத்ததாக வந்து நம்ம அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேவரட் பிரியாணி, எங்கள் வீட்டு பிரியாணி. அப்படியே கமன்னு ஆவி பறக்க அப்படியே திறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சீரக சம்பா வாசம் அப்பா செம்ம சூப்பராக இருக்குது. மட்டன் பீசஸோட வாசமே சும்மா அள்ளுது. சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி. அவளோடு செம்ம சூப்பராக அப்படியே ஒரு கிண்டி விட்டு லேசாக கிண்டி விட்டோம்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம தம் போட்ட பிரியாணி, தம் போடுறதுக்கு முன்னாடி தேவையான நெய் எல்லாம் ஊற்றி சூப்பராக எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மட்டன் பிரியாணி நிறைய ரொம்ப கிண்டோம்னா உள்ளே இருக்க பீஸெல்லாம் டமால்னு அப்படியே பிஞ்சிடும். அதனால் வந்துட்டு வேணாம். நல்லா பிரியாணி இலை நிறையா சுட பிரியாணியை நல்லா வாழை இலையில் தண்ணி தெளித்து சூப்பராக அப்படி சுட அப்படி போட்டு கமன்னு சாப்பிடணும். அவ்வளோ அருமையாக செம்ம சூப்பராக இருக்குது. வாசமே ஆஹா, வாசம் பார்த்தா போதுமா இருக்கும். மூடி வச்சிடலாம், இதை மூடி வச்சிடலாம். இல்லைன்னா சூடு ஆகிடும். எல்லாருக்கும் சுட வேணும். செம்ம சூப்பரான அந்த பிரியாணி. அப்பா மக்களே, அப்படியே மட்டன் பீசஸோட அருமையாக. அதாவது ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைக்குது அப்படின்னு. நம்ம பிரகாஷ் ராஜ் சார், ஸ்னேகா அவங்க 2 பேரும் காம்பினேஷனில் நடிச்சிடலாம். ஸோ அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். ஒரு தோசைக்கு அவ்வளோ தூரம் தேடி போய் பிரகாஷ் ராஜ் சாப்பிடுவார். எதுக்காக அப்படி தேடி போய் சாப்பிட்றாங்கன்னு இந்த மாதிரி சுவையான சாப்பாடு சாப்பிடும்போது தான் தெரியுது. வாயில் வச்சோடனேயும் ஏற்கனவே இந்த வாசத்துக்கே அப்படியே எச்சு ஓடிடுச்சு. ஸோ இந்த டேஸ்ட்டு அப்படியே இதில் பார்த்தோம்னா இந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய அந்த மட்டன் பீசஸோடு சேர்த்து சாப்பிடணும் மக்களே. சூடு செம்ம சூடு அப்பா. வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக வாங்க. ஒரு நாளைக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய விருந்து வைக்கிறோம் எல்லாருக்குமே. அன்றைக்கி நம்ம ரெசிபியில் தான் பிரியாணி. ஓகே மக்களே, அதாவது பார்த்தோம்னா பிரியாணினா அந்த பிரியாணி கூட இங்கே பக்கத்தில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, இந்த சிக்கன் கொஞ்சம், இந்த ஆனியன் பச்சடி கொஞ்சம். இதில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம் மக்களே. இந்த பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுலே இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்க பாருங்கள். உண்மையாகவே மக்களே வீடியோக்காக நான் சொல்லலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. ப்ளஸ் இந்த சிக்கன் சுக்கா கூட கொஞ்சம் ஆனியன், அது கூட இந்த மட்டன் பீஸு எல்லாம் சேர்த்து கலந்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா, வேறு லெவல் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள் தெரியும். வாங்க சாப்பிடுங்க. ஸோ இந்த ரெசிபி, இந்த பிரியாணிக்கு என்னென்ன ரெசிபிஸ் அப்படிங்கிற மெனுவை வந்து நம்ம ப்ரோக்ராமோட எண்டு கார்டில் போடுறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி போட்டாலும் அதில் முக்கியமான ஒன்று உங்கள் வீட்டில் இருக்குமா என்னன்னு தெரில. என்னன்னா என் மனைவியோட கைப்பக்குவம் செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே இந்த பிரியாணியோட டேஸ்ட் மட்டும் மாறினதே கிடையாது. கரெக்டாக என்னமோ அச்சில் பார்த்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக டேஸ்ட்டு கொடுத்துட்டா அப்படி என் ஒய்ஃபு பிரியாணிக்கு நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் நான் முன்னே சொன்னேன்ல, சைவத்தில் ஒரு ரசம் கூட டெய்லி ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் வரும். அது கேட்டோம்னா புளி சரியில்லை, கடை சரியில்லை, தண்ணி சரியில்லைன்னு அப்படி. ஆனால் தண்ணி சரியில்லைங்கிறது புளி சரியில்லைன்னு ஒரு காரணம் தான். ஆனால் பிரியாணியில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போடுறோம், ஆனால் சூப்பராக கொண்டு வரும் அப்படி. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் கூட டெய்லியும் அதே மாதிரி சுவையில் சாப்பிட முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பலமுறை. ஆனால் எங்கள் வீட்டு பிரியாணி சூப்பர் மக்களே. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். இப்போ பேசுகிறதுக்கான நேரம் இது இல்லை, சாப்பிட்றதுக்கான நேரம். சாப்பிட்றேன். நீங்களும் வரப்போகிற ரெசிபியை ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே சூப்பரான அறுசுவை மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த பிரியாணிக்கு பேர் நம்ம டிவியின் எங்கள் வீட்டு பிரியாணி. ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மக்களே, உங்கள் அனைவரும் மீண்டும் மற்றும் வேறு ஒரு கான்செப்டோடு வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மோகன். மக்களே மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா பை பை, see you and love you all.